வணக்கம், வெல்கம் டு டேஸ்டி பட் சேனல். இன்றைக்கு எங்களோட சேனலில் நான் ஒரு புதிய டிஷ்ஷோட வந்திருக்கிறேன். மிகவும் சிறப்பான டிஷ் என்னென்னு சொன்னால் யாழ்ப்பாணத்து ஒடியல் கூழ். இது இப்போ வெதர் சரியான கூலாக இருக்கிறதால உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு ஃபுட்டாகவும் சூடான ஒரு ஃபுட்டாகவும் நாங்கள் தெரிவு செஞ்சுருக்கிறோம். இன்றைக்கு என் ஃப்ரெண்டோட வீட்டை வந்திருக்கிறேன். அவங்க இன்றைக்கு ஒடியல் கூழ், யாழ்ப்பாணத்து ஒடியல் கூழ் செய்ய போகிறாங்க. அதை உங்களுக்கு நான் வீடியோவை எடுத்து காட்டலாம்னு யோசித்து எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இந்த யாழ்ப்பாணத்து ஒடியல் கூழுக்கு என்னென்ன தேவை என்றதை, அதை செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை என்றதை நான் காட்டுறேன், பாருங்க. ஓகே, இப்போ நான் இந்த ஒடியல் கூழ் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை என்று சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, இதுல கலவா மீன், அரைக்குழா மீன், பாறை மீன், 3 மீனும் எடுத்திருக்கிறோம். 3 கிலோ வந்திருக்குது இந்த மீன். இதை வடிவா கழுவி சுத்தம் பண்ணி மஞ்சள் எல்லாம் போட்டு வச்சிருக்குது. இதுல ஸ்பெஷலா சின்ன மீன் ஆட் பண்றது இல்லை, பெரிய மீன் தான் இதுல சேர்க்கிறது. அதுலயும் ஸ்பெஷலா கலவா மீன் சேர்க்கிறது. அதுக்காகத்தான் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம். அடுத்தது இப்போ இறால் இருக்குது. இதுல சுத்தம் பண்ணி கழுவி வச்சிருக்கிறோம். 1/2 கிலோ இறால் எடுத்து வச்சிருக்கிறோம். மற்றது இதுல 1/2 கிலோ நண்டு எடுத்து வச்சிருக்கிறோம். அதையும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கிறோம். 1/2 கிலோ கனவா எடுத்துருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க கூட்டலாம் குறைக்கலாம், அது உங்களோட விருப்பத்தை பொறுத்தது. மேலதிகமா இதுக்கு 100 கிராம் செத்த மிளகாய் எடுத்திருக்கிறோம். இதுதான் இந்த கூழுக்கு முக்கியமான சாமான். இது உரைப்பு உங்களுக்கு தேவையானதை பொறுத்து நீங்க ஆட் பண்ணலாம், கூட வைக்கலாம், இல்லாட்டி குறைச்சு கொள்ளலாம். அது நாங்கள் 100 கிராம் எடுத்திருக்கிறோம். மற்றது வெள்ளைப்பூடு எடுத்துருக்கிறோம். 3 பூடு எடுத்துருக்கிறோம், பெரிய பூண்டா எடுத்துருக்கிறோம் 3. 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் எடுத்துருக்கிறோம், பிளாக் பெப்பர். மற்றது இதுக்கு புளியம்பழம் எடுத்து வச்சிருக்கிறோம். நல்லா கரைச்சிட்டு தான் இது ஊத்துறது. நாங்கள் 100 கிராம்ஸ் எடுத்து வச்சிருக்கிறோம். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மஞ்சள். மற்றது மரக்கறி இதில் 1/2 கிலோ பயத்தங்காய் எடுத்து வச்சிருக்கிறோம். ஸ்ரீலங்கன் பயத்தங்காய், எங்களோட நாட்டு பயத்தங்காய், அதை எடுத்து வச்சிருக்கிறோம். இது 150 கிராம் பிலா விதை எடுத்து வச்சிருக்கிறோம். இதில் 1/2 கிலோ மரவள்ளிக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கிறோம். முக்கியமான சாமான் 150 கிராம் ஒடியல் மா இப்படி எடுத்து 1/2 மணி நேரத்துக்கு முதல் தண்ணியில் ஊற வச்சிருக்கிறோம். ஏனென்றால் இதில் கரல் மாதிரி வரும். அதை நாங்கள் ஊற்றி விட்டு தான் அதை எடுத்து யூஸ் பண்ணுறது. அதுக்காக இப்போ அந்த கரல் வெளியே வாரத்துக்காக மாவோட கலந்து வச்சிருக்கிறோம். மற்றது முருங்கையில் இது தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கொள்ளலாம், அதுவும் எடுத்து வச்சிருக்கிறோம். இதோட சேர்த்து இந்த மாதிரி 1/2 சுண்டு சிவப்பு பச்சரிசியும் சேர்த்து எடுத்திருக்கிறேன். ஓகே, இப்போ நாங்கள் அடுப்பு எடுத்து ஆன் பண்ணிட்டு நல்ல மீடியம் ஹீட்டில் வச்சிருக்கிறோம். இந்த பாத்திரத்தை எடுத்து தண்ணி வச்சிருக்கிறோம். வச்சுட்டு இந்த தண்ணிக்குள்ளே நாங்கள் என்ன செய்ய வேணும்னு சொன்னால் மீனை ஆட் பண்ண வேணும். மீன், இறால், நண்டு எல்லாமே ஒரே நேரத்தில் நாங்கள் ஆட் பண்ணி அதுக்குள்ளே 2 ஸ்பூன் உப்பு போட்டு மஞ்சளும் கொஞ்சம் போட்டு மூடி விட வேணும். 1/2 மணி நேரத்துக்கு இது அவிய வேணும். அதோட சேர்த்து நாங்கள் இந்த மாதிரி இந்த அரிசையும் இதுக்குள்ளே போட வேணும். போட்டு எல்லாம் சேர்ந்து அவியறதுக்கு விட வேணும். அதுபோல் நண்டு எல்லாம் போட்டு அவிய விடுவோம். 1/2 மணி நேரத்துக்கு அவிய விட்டுட்டு உங்களுக்கு காட்டுறோம். ஓகே, இப்போ மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். அதுபோல் 2 டீஸ்பூனுக்கு உப்பு, அதையும் போட்டு இந்த மாதிரி மீனுக்கு மேலே தண்ணி நிற்கிற மாதிரி நாங்கள் பார்த்துக்கொள்ள வேணும். இந்த லெவலில் இருக்க வேணும் தண்ணி. எல்லாத்தையும் போட்டுட்டு இதை நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவருக்கு விடுவோம். நல்லா கொதிச்சு வரட்டும். இடையில் பார்த்து 15 நிமிஷத்தால் ஒரு இறக்கிட்டு நாங்கள் கனவாக போட்டுக்கொள்ளலாம். ஓகே, இப்போ 15 நிமிஷம் ஆயிட்டு நாங்கள் இதை திறந்து பார்ப்போம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி கொதிச்சு கொண்டு வந்துட்டு இருக்குது. உள்ள அரிசியும் நல்லா கொதிச்சு கொண்டு இருக்குது. சேர்ந்து மீன், இறால், நண்டு எல்லாம் செய்கிறது. நாங்கள் இந்த நேரம் பார்த்து எங்களோட கனவாவை இதுக்குள்ளே போட போகிறோம். இந்த மாதிரி ஆட் பண்ணுவோம்.
இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மிக்ஸ் ஒன்று பண்ணிவிட்டு திருப்பி ஒரு 15 நிமிஷத்துக்கு நாங்கள் இதை அவிய விட வேணும். இந்த அரிசி வந்து அவிய வேணும், அதுதான் இதில் முக்கியமான விஷயம். நான் 15 நிமிஷத்தால் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 15 நிமிஷம் ஆயிட்டு கனவா போட்டு இந்த இதுக்குள்ள இருக்கிற எல்லாமே சேர்ந்து நல்லா அவிஞ்சு கொண்டிருக்குது. இந்த நேரம் பார்த்து நாங்கள் இந்த மாதிரி பயத்தங்காயை போட வேணும். ஏன்னு சொன்னால் அந்த பயத்தங்காய் வந்து நல்லா அவிய வேணும். அதுக்காக இந்த டைமில் பயத்தங்காயையும் போட்டு இப்போ இந்த பிலா விதையையும் இதுக்குள்ள சேர்க்க வேணும். சேர்த்து இது ரெண்டையும் நல்லா அவிகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு நாங்கள் விட வேணும். மூடி விடுவோம். இப்போ 5 நிமிஷத்தால் திருப்பி திறந்து பார்ப்போம். ஓகே, இப்போ நாங்கள் திறந்து பார்த்துட்டோம் பாருங்க. இதில் வந்து இந்த பயத்தங்காய் வந்து அரைவாசுக்கு அவிஞ்சு கொண்டிருக்குது. இந்த நேரம் இந்த மாதிரி பீஸில் நீங்கள் கட் பண்ணி எடுக்க வேணும். இந்த மரவள்ளி கிழங்கு கொஞ்சம் பெருசாக தான் இருக்க வேணும். இப்போ நாங்கள் இந்த மரவள்ளி கிழங்கு இதுக்குள்ள நாங்கள் ஆட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நாங்கள் இதுக்குள்ள செத்த மிளகாய், மிளகு, வெள்ளைப்பூடு எல்லாமே சேர்த்து உண்டா அரைச்சி நல்ல பேஸ்ட் ஆக்கி எடுத்து வச்சுக்கிறோம். கிரைண்டரில் அரைச்சிருக்கிறோம். இதை நாங்கள் இதுக்குள்ள ஆட் பண்ணுவோம். இந்த கூழுக்குள்ள இப்படி செத்த மிளகாய், அந்த வெள்ளைப்பூடு, மிளகு எல்லாம் அரைச்சதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மிளகாயில பச்சை வாசம் போகும் வரைக்கும் நாங்களும் ஒரு 10 நிமிஷம் சரி இதை கொதிக்க விட வேணும். அப்போதான் அந்த பச்சை வாசம் போகவும் மரவள்ளி கிழங்கெல்லாம் சரியாக அவிகிறதுக்கும் கணக்காக இருக்கும். சரியான ஒரு ஸ்டேஜுக்கு வரும் எங்களோட கூழ் வந்து. ஓகே, இப்போ பாருங்க இந்த மாதிரி மிளகாய் நல்லா அவிஞ்சு பச்சை வாசம் போயிட்டுது. நாங்கள் இந்த ஒடியல் மாவு எடுத்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு கிண்டி கொண்டு இருக்க வேணும். ஏனென்றால் மாவு வந்து கட்டி பத்திரும். அதுக்கு விடாமல் இந்த பக்கத்தை அடுத்த கையால் கிண்டிட்டு இந்த பக்கத்தால் இந்த மாதிரி போட்டுக்கொண்டே இருக்க வேணும். ஒடியல் மாவு எடுத்து பாருங்க இப்படியே கிண்ட வேணும். அப்போ தான் அந்த திக்னஸ் வரும், கட்டி பத்தாது, சரியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும் அது. ஓகே, இப்போ பாருங்க ஒடியல் மா எல்லாம் போட்டு நல்லா கலந்தாச்சுது. இந்த மாதிரி திக்னஸுக்கு வர வேணும். மா வந்து இப்படி தண்ணி இல்லாமல் ஒரு திக்னஸ் இந்த பதத்தில் இருக்க வேணும். நெருப்பை வந்து நாங்கள் இந்த நேரம் வந்து அடுப்பை மீடியத்துக்கு குறைச்சி விட வேணும். ஏற்கனவே கொஞ்சம் ஹையில் இருந்தது. இப்போ நல்லா குறைக்க வேணும், இல்லைன்னா கீழே அடியில் பிடிச்சிடும். ஒடியல் மா டக்குன்னு பிடிக்க பார்க்குறது. அதுக்காக நான் இந்த மாதிரி பதத்தில் எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ இந்த பதத்தில் நாங்கள் என்ன செய்ய வேணும்னு சொன்னால் கரைச்சி வச்சிருக்கிற புளியம்பழம், இந்த பழப்புளி எடுத்து ஊற்ற வேணும். இதுக்குள்ள ஊற்றி மிக்ஸ் பண்ண வேணும். ஓகே, இப்போ பாருங்கள் எல்லாம் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆயிட்டுது. நாங்கள் வந்து லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இந்த டைமில் பார்த்து நாங்கள் என்ன செய்ய வேணும், இந்த மாதிரி முருங்கை இலையை இப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி தூவி விட வேணும். தூவி விட்டு இந்த கூடோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இனி நாங்கள் இறக்க வேண்டியது தான். முருங்கலையோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இறக்குன்னா சரி, எங்களோட யாழ்ப்பாணத்து ஒடியல் கூழ் ரெடி ஆகிட்டுது. நான் உங்களுக்கு இதை வடிவாக டிஷ் அவுட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஓகே, இப்போ பாருங்க எங்களோட யாழ்ப்பாணத்து ஒடியல் கூழ் நல்ல கலர்ஃபுல்லாகவும் நல்ல டேஸ்டியாகவும் சூப்பராகவும் வந்திருக்கு. சொல்லப்போனால் வேறு லெவலில் தான் வந்திருக்குன்னு சொல்ல வேணும். அந்த அளவுக்கு டேஸ்டியாக வந்திருக்குது. இந்த கூழ் வந்து தெரிஞ்சவங்க இருப்பீங்க செய்கிறதுக்கு, தெரியாதவங்களும் இருப்பீங்க. தெரியாதவங்க செஞ்சு பாருங்க, பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லி. மற்ற வீடியோ ஃபுல்லாக பார்த்த உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
மறக்காம டேஸ்டி பட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காதீங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உடனுக்குடனே கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். எனிவே மீண்டும் புதிய ஒரு டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் அன்பு வணக்கங்கள். நன்றி.